இந்தியாவுடைய உள்துறை அமைச்சர் உள்துறை அலுவலகத்துக்கு 3 நாள் பூட்டு பூட்டிட்டு இங்கே வர்றாரு. பத்திரிகையாளர் கும்பலோட வர்றாரு. டெல்லி மீடியாக்களோட வர்றாரு. எடப்பாடி பார்க்கவே இல்லை. எடப்பாடி அமித்ஷா சந்திப்பு படுதோல்வி. என்ன டெல்லி மீடியாலாம் டைப் பண்ணிட்டான் செய்தி அடிக்கிறதுக்கு. அடிச்சிடாதீங்க. எடப்பாடி எம்ஜிஆர் படம் பார்த்துட்டு லுங்கியை கட்டிட்டு உட்காந்துருக்காரு. ஐபி பார்க்குற அவர் கிளம்புற மூடே இல்லைங்க. ஐபி ஊடுருவாத இடங்களே கிடையாது. அதுவும் ஆர்எஸ்எஸ் ஊடுருவாத இடங்களே கிடையாது. இந்தியாவுக்கு 195 நாடுகளில் கான்சுலேட் ஜெனரல் தூதரகத்தை விட மிகப்பெரிய தூதரகம் வைத்திருக்கிற இயக்கம் ஆர்எஸ்எஸ். ஆர்எஸ்எஸ்ஸிலிருந்து உருவாக்கப்பட்டவர் தான் அமித்ஷா. அப்போ அமித்ஷாவுக்கு எடப்பாடி என்ன பண்ணியிருக்காரு? நூல் விட்டுருக்காரு. கண்டுக்கவே இல்லை. இதற்கு பிறகுதான் சரி உங்க ஆப்ளிகேஷன்ல என்ன, முதல்ல அண்ணாமலையை தூக்கி விட்டு வாருங்கள். எல்லா மீடியாவும் அமித்ஷா பின்னாடி இருந்த பூரா அப்படியே கமலாலயம் போனாங்க. போய் நயினார் நாமினேஷன் தாக்கல் பண்ணுறாரு. அண்ணாமலை ரிவர்ஸில் போயிட்டார். அதற்கு பிறகுதான் யார் பார்த்தா? அமித்ஷாவை எடப்பாடி பார்த்தாரு. இதுதான் அரசியல். ஐடிசி கிராண்ட் சோலா ஹோட்டல்ல இதுதான் அரசியல். அதுக்கு பிறகுதான் வீட்டில் விருந்து. அப்போ அமித்ஷா பெரியவரா எடப்பாடி பெரியவரான யார் பெரியவர்? எடப்பாடி தான் பெரியவர். ஏன் டெல்லிக்கு அமித்ஷா பெரியவர் சார்? அப்புறம் ஏன் சார் 3 வண்டி மாறி போய் வந்து அமித்ஷா வந்து டெல்லியில பார்த்தாரு எடப்பாடி? இந்த துரோகிகள் தன்னை வித்து புருவான எல்லா செங்கோட்டையன், தங்கமணி, நப்தா விஸ்வநாதன், சிவி சண்முகம், சசிகலா, ஓபிஎஸ், டிடிவி அத்தனை பேரும் அதிமுக விளைவேசுகிறார்களே. ஆனால் ஒரு விஷயம் மட்டும் வரலாறுல ஞாபகம் வச்சுக்கோங்க. அமித்ஷா நிரந்தர பொதுச் செயலாளரோ நிரந்தர உள்துறை செயலாளரோ அல்ல. எதுக்கு? பாஜகவுக்கு பாஜகவுக்கும் ஒன்றிய அரசுக்கும். ஆனா எடப்பாடி 100 ஆண்டு கால பொதுச் செயலாளர்.